அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம ஏக்கம்ங்கிற தலைப்பில் வரலாற்று கதை பார்க்க இருக்கிறோம். பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களிடம் நாங்கள் அடைந்த தோல்வியை மக்காவாசிகளினால் மறக்கவே முடியவில்லை. தோல்வியின் அவமானம் அவர்களுடைய உள்ளங்களை நஞ்சு போன்று உறுத்தி கொண்டே இருந்தது. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறியிலே திகழ்ந்தார்கள். கடைசியிலே புகைந்து கொண்டிருந்த நெருப்பு பற்றி எரிந்தது. அபு சுபியானின் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 போர் வீரர்கள் மதினா மீது படையெடுத்தார்கள். அவர்கள் யுத்த கீதங்கள் பாடினார்கள். போர் வீரர்களின் உணர்வு கிளறிவிட்டது. போர்க்களத்தில் இருந்து வெற்றியுடன் திரும்பாதவர்கள் வீடுகளில் இருந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள் என அச்சுறுத்தப்பட்டார்கள். இந்த படையெடுப்பு இஸ்லாத்திற்கு பேர அபாயமாக அமைந்தது. அவர்களுக்கு உறுதியான வெற்றி கிடைக்குமானால் சிறு தொகையினரான விசுவாசிகளின் கூட்டம் அழித்து ஒழிக்கப்படுவார்கள். தம்மை பின்பற்றும் விசுவாசிகளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கின்றோம் என்ற அசைக்க முடியாத உறுதி இருந்தது. எனவே ஜிஹாதிலை வாளை தூக்குவது என தீர்மானித்தார்கள். 1000 விசுவாசிகளை திரட்டிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். சிறிது தூரம் சென்றதும் அப்துல்லா பின் உபை என்பவன் 300க்கும் அதிகமான போர் வீரர்களுடன் பெருமானாரை பிரிந்து சென்று விட்டான். அவர்களும் மக்காவாசிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள். எனவே கிட்டத்தட்ட 700 வீரர்கள் உடனே உஹத் மலைக்கு கிட்ட எதிர்த்தாலேயே பெருமானார் சந்திக்க நேர்ந்தது. பயங்கர யுத்தம் துவங்கியது. வெற்றி இருபக்க கூட்டத்தார்க்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருந்தது. ஆரம்ப முஸ்லிம்களுக்கு அனுகூலமாக அமைந்தது. வெற்றியுடன் போராடினார்கள். எதிரியின் வரிசையை முறியடித்தார்கள். எதிரிகள் பின்வாங்கினார்கள். அவர்களில் சிலர் போர்க்களத்தை விட்டே ஓடினார்கள். இந்த ஆரம்ப வெற்றியை கண்ட முஸ்லிம்களில் ஒழுங்குமுறையை மறந்தார்கள். இந்த ஆரம்ப வெற்றியை கண்ட முஸ்லிம்கள் ஒழுங்குமுறையை மறந்தார்கள். அவர்களுக்கு என நியமிக்கப்பட்ட இடங்களை விட்டு முன்னேற தொடங்கினார்கள். இதனால் அவர்களுக்கு இடையிலே ஒரு குழப்ப நிலை உருவாகியது. முன்னெச்சரிக்கையுடன் இருந்த எதிரிகள் இந்த குழப்ப நிலையை அவதானிக்க தவறவில்லை. எனவே அவர்கள் விரைவாக மீண்டும் ஒன்று கூடி புதிய வேகத்துடன் பின்னால் இருந்து தாக்க தொடங்கினார்கள். முஸ்லிம் போர் வீரர்கள் அசாத்திய துணிச்சலை பிழிந்து போராடினார்கள். ஆனாலும் ஒழுங்குமுறையை மீறியதால் ஏற்பட்ட குழப்ப நிலைக்கு அவர்களுடைய துணிச்சல் ஈடு கொடுக்கவில்லை. பல முக்கியமான முஸ்லிம்கள் போராடி வீழ்ந்தார்கள். ஆனால் எதிரிகளினால் முஸ்லிம்கள் நிர்மூலமாக்கப்படுவது மட்டும் தடுத்து நிறுத்தப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காயமுற்றார்கள். அவர்களுடைய நெற்றியிலே கற்கள் வெட்டிய காயங்கள் காணப்பட்டன. பற்கள் உடைந்தன. அவர்கள் அணிந்திருந்த இரும்பு தொப்பி தலைக்குள் நெளிந்திருந்தது. புலனிழந்து அகழி ஒன்றிலே வீழ்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டதும் தமது முகத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்தபடி தமது கண்களை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி, யா அல்லாஹ், என்னுடைய மக்களை சரியான பாதைக்கு கொண்டு வருவாயாக. அவர்கள் தாங்கள் செய்வது என்ன என்பதை கூட அறியாதவர்களாக தவறிழைக்கிறார்கள் என பிரார்த்தனை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.